ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ப்ளெண்டிட் குக்கிங். இன்றைக்கி ஸ்ப்ளெண்டிட் குக்கிங்கில் மேங்களூர் போண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸில் செய்யக்கூடிய சூப்பரான ஸ்நாக். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 1 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இது மைதாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக வாயில் கிடைக்காத மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் அரிசி மாவு சேர்க்கணும். அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த போண்டா. இதில் வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு பிஞ்சு. அப்புறம் ஒரு பிஞ்சு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்தா நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ இதோட வந்து துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆக்சுவலாக பார்த்தா நம்ம சின்னதாக நறுக்கின தேங்காய் தான் சேர்ப்பாங்க. நான் வந்து துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்னதாக நறுக்கின தேங்காய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து இதில் தயிர் சேர்க்கணும். 1 கப்பு மைதாக்கு வந்து 1 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் புளிப்போடு இருக்கிற தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் தயிர் புளிப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த தயிர் எல்லாத்தையும் நம்ம மாவோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு போண்டா போடுற பதத்துக்கு வந்து நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். எடுத்தோடனே கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா தட்டி பிசையணும். அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்காவது நல்லா தட்டி நல்லா அடித்து பிசையணும். அப்போ தான் வந்து நல்ல வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு பொதுவாக ஒரு 3 மணி நேரத்துக்காவது இந்த மாவு வந்து புளிக்க வைக்கணும். பட் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வச்சா போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கையை நல்லா வந்து தண்ணியில் முக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே போடுங்க. அப்போ மாவு கையில் ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி உருண்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப நிறைய போட வேண்டாம். ஒரு 4-5 மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா உருண்டையாக வந்திருக்குன்னு. இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக பொன்னிறமாக எல்லாம் பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அதை வந்து எடுத்து ஒரு ஸ்ட்ரைனரில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நான் போண்டாவை போட்டு எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு சூப்பரான தேங்காய் சட்னியோடு நான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த சட்னியாக இருந்தாலும் அதோட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சுலபமாக இதை வந்து ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நான் 1 கப் மைதா எடுத்தேன். இதிலேருந்து 10லேருந்து 15 போண்டா கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். Until then, thank you and bye.